பக்கத்துல வீடு புதுசா கட்டியிருந்தா ஓகே மம்மி பாப்போம், ரொம்ப நல்லா இருந்தீங்க இவ்வளவு நாள், உங்களோட எல்லா உதவிகளுக்கும் நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் பக்கத்து வீட்டிலே குடியேறுகிறோம் என்று சொன்னால் அங்கே பால் காய்ச்சி பொங்கல் போட்டு அவர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். பில்டிங் புதுசாக இருக்கிறது. அப்படி யாரும் போவோமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவர்கள் சட்டியிலே நாட்டப்பட்ட செடியாக இருக்கிறார்கள். இந்த சட்டியில நாட்டப்பட்ட செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு நாள் இந்த லொகேஷன்ல இருக்கும், இன்னொரு நாள் அந்த லொகேஷன்ல இருக்கும், அடுத்த நாள் அந்த லொகேஷன்ல இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சார் எனக்கு பிளெக்சிபிலிட்டி இருக்கு சார், 2 வாரம் இந்த சர்ச் சார், 3வது வாரம் அந்த சர்ச் சார், 3 மாசம் இந்த சர்ச், 4வது மாசம் 5 சர்ச், 5 மாசம் இந்த சர்ச், 6வது மாசம் இன்னொரு சர்ச். என்ன ஒரு நிலைமை! இவர்கள் தான் டூரிஸ்ட் விசுவாசிகள். ஆமா, வாரம் வாரம் விண்டோ ஷாப்பிங் போயிடுறது. ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு இங்க நல்லா இருக்கு, அங்க நல்லா இருக்கு, இந்த லொகேஷன் பக்கத்துல வீடு புதுசா கட்டியிருந்தா ஓகே மம்மி பாப்போம், ரொம்ப நல்லா இருந்தீங்க இவ்வளவு நாள், உங்களோட எல்லா உதவிகளுக்கும் நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் பக்கத்து வீட்டிலே குடியேறுகிறோம் என்று சொன்னால் அங்கே பால் காய்ச்சி பொங்கல் போட்டு அவர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். பில்டிங் புதுசாக இருக்கிறது. அப்படி யாரும் போவோமா? போக மாட்டோம். ஏன்? இது என் வீடு, இது என் குடும்பம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட சபையில நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒத்துக்கிறேன், சில நேரங்கள்ல எனக்கு பிடித்த, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்க கிடைக்குது, எனக்கு நான் எங்க வளர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிமித்தம் நீங்கள் நல்ல ஒரு திருச்சபையை தேடி கண்டுபிடிப்பது அவசியம். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல செட்டில் ஆகணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அந்த சபையில நாட்டப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வருது. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சபையில் இருக்கும் பொழுது, when we are planted in a church we become accountable there. When we are planted in a church our discipleship journey begins. சபைங்கிறது மோட்டிவேஷன் சென்டர் கிடையாது, சபைங்கிறது discipleship சென்டர். சபை என்பது சீஷத்துவம் உருவாக்கப்படுகிற, சீஷர்கள் உருவாக்கப்படுகிற ஒரு சீஷத்துவ மையமாக இருக்கிறது. Discipling is the most important thing that a church has to take care of. அப்போ நம்ம வளரணும்னா நாம் நாட்டப்பட்டிருக்கணும். எங்க நாட்டப்பட்டிருக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திருச்சபையிலே நாம் நாட்டப்பட்டிருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது.